தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்காகத்தான் இந்த காணொலி. பார்த்துக் கொள்ளுங்கள். கோமாதா எங்களினுடைய குலமாதா என்று கூச்சலிடும் கூமுட்டைகளுக்காக உங்களின் குலமாதாக்களை, உங்களினுடைய கோமாதாவை எப்படி இந்தியாவில் இருந்து அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் என்று பாருங்கள். உண்மையில் மானம் உள்ள, சோத்துல உப்பா போட்டு திங்கிற, தட்டுல சோத்த போட்டு திங்கிற எவனாவது பிஜேபியில் பயணம் செய்யலாமா? பாஜகவில் பயணிக்கலாமா? உங்களின் குலமாதாவை எப்படி இந்தியாவில் இருந்து அரபு நாடுகளுக்கு ஏற்றி அனுப்புகிறார்கள் என்று பாருங்கள். இதுக்கு பேரே வேற. அதை நான் சொல்ல விரும்பல. நான் இந்த காணொலியை பதிவிடுவதற்கான காரணம், இன்னும் ஓரிரு மாதங்களில் ஹஜ் பெருநாள் வர இருக்கு. அந்த நேரத்துல எவனாச்சும் வந்து நின்றுகிட்டு மாட இருக்க கூடாது, ஆட இருக்க கூடாதுன்னு கத்தி பாருங்க, போராட்டம் பண்ணி பாருங்க. எது பேசுமோ அதான் பேசும். உங்களின் குலமாதாக்களை இந்தியாவிலிருந்து அரபு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய காணொலியை பாருங்க. டிராக் ஃபுல்லா பாருங்க. எவ்வளவு மாடுகள் ஹஜ் பெருநாள் நேரத்திலே ஆங்காங்கே வாகனங்களில் மாடுகளை ஏற்றிக்கொண்டு போகும்பொழுது வந்து நின்றுகிட்டு ஆச்சா புச்சான்னு கட்டுறது. குலமாதா எங்களுடைய கோமாதா, அதை அறுத்தால் எங்கள் மனம் புண்படும். ஏண்டா லாரி லாரியாக, ட்ராக்காக உங்களினுடைய குலமாதாக்களை அரபு நாடுகளுக்கு அனுப்புறானே, அப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் வரலையா? உங்களின் குலமாதாக்களை துண்டு துண்டா வெட்ட போறானே, அப்பெல்லாம் கோபம் வரலையா? எப்படி வரும்? மானம் என்று ஒன்று இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்திருக்க வேண்டும். உண்மையில் நாம் உட்கொள்கிற உணவில் உப்பை போட்டு உட்கொண்டிருந்தால் நமக்கு கோபம் வந்திருக்க வேண்டும். அல்லது உணவை தான் உட்கொள்கிறோம் என்றால் நமக்கு கோபம் வந்திருக்க வேண்டும். இது எதுவுமே